மார்னிங். மீதியானியர் இஸ்ரவேலரை அவருடைய நிலத்தில் விளைஞ்ச எல்லா நெல், கோதுமை இது எல்லாவற்றையும் அவங்க அபகரித்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இருந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படியே இஸ்ரவேலரை ரொம்ப அவங்க கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அதில் கிதியோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இடத்துல ஆண்டவர் சொன்னார், இந்த மீதியானியரை நீ முறியடிப்ப அப்படின்னு சொன்னார். உடனே கிதியோன் சொன்னார், ஐயோ என்னால் முடியாது, நான் ரொம்ப சின்னவன், என்னாலலாம் அவங்கள கூட யுத்தம் பண்ண முடியாது, அவங்க ரொம்ப ஜனம் பெருத்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். உடனே ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தினார். அதே போல் அவருக்கு இருந்த வெறும் 300 பேரை கொண்டு அந்த மீதியானியர் அவ்வளோ பெரிய படைகள் வெட்டுக்கிளியை போல அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவர்களை எல்லாம் வெறும் 300 பேரை கொண்டு கிதியோன் முறியடித்தார். இன்றைக்கு நீங்கள் கூட ஒருவேளை பயத்தோடு இருக்கிறீங்களா? என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் ஆகாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட இன்னும் ஒருவேளை பயத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கூட தைரியப்படுத்துகிறார். கிதியோனை மாத்திரமல்ல, கிதியோனுக்கு செய்தவர் மாத்திரமல்ல, உங்களுக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் கூட உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ முதல்ல அதை நீங்கள் செய்ய முயற்சிங்க. உங்களுடைய பலத்தோட கொண்டு மீதி இருக்கிறத ஆண்டவருடைய பலத்தை கொண்டு அவர் செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது முழு மனதோடு கூட நீங்கள் செய்யுங்க. உங்களோட கூட ஆண்டவர் இருப்பார். எதுவாக இருக்கிறதோ உங்களிடத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தைரியத்தோடு கூட நீங்கள் செய்கிற போது அதை ஆண்டவர் பெருக்கமாக செய்வார். நீங்கள் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தில் இன்றைக்கு இல்லை என்று சொல்லுகிறீர்களோ அதில் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். Have a nice day. Jesus loves you.